லோட் ஆயிட்டு இருக்கு உஸ்தாத். வந்துருச்சு உஸ்தாத். ஓகே, நல்லது. கடைசியாக நாங்கள் போன கிளாஸ் நேற்றைய பாடத்தில் ஜே என்ற பாடத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அதில் சில விஷயங்களை சொல்லி தந்தேன். ரெடி ஆகிட்டு வரேன் வண்டி. பிஸ்மில்லா ஓதும் ஆ பார்ப்போம். ரெக்கார்டிங் கேட்டா? ஆ கேட்டேன் உஸ்தாத். ம், ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம். وما لأحد عنده من نعمة تجزى கடைசி துண்ணை மட்டும் ஓதுங்க. நிஅமத்தின் துஜ்ஸ. من نعمة تجزى இல்லை, அந்த ஜ வரல. சும்மா சொல்லுங்க. ஜ. ذا ஜ ஊண்டி சொல்லுங்க. நல்ல அழுத்தம் கொடுத்து சொல்லுங்க. ஜ. ذا திருப்பி சொல்லுங்க. ذا ஆ நியா இப்போ சொல்லுங்க. நிஅமத்தின் துஜ்ஸ. نعمة تجزى ம், இப்போ ரெண்டாவது பாப்போம். قد أفلح من அது வரப்படாது. அது அ. அது زكى அ. அ ஆ இல்ல. அ. சும்மா நோமலா قد போகும். இல்ல, أفلح من زكاها நீங்க ஆவ தொண்டையால் எடுக்கிறீங்க. தொண்டைக்கு சைடு போகப்படாது. நல்லாவே முன்னுக்கு வரணும். அ. அது எஃப் லஹ. قد ஆ, أفلح குட். இப்ப ஹே சவுண்ட் எடுத்து வருங்க. قد கேப்பல. أفلح கே. قد أفلح من زكاها இப்ப பேத்திட்டு பழைய மாதிரி. வரல. أ இல்ல. அ. அது أ எஃப் லஹ. அது எஃப் லஹ. قد أفلح திருப்பி வருங்க. அது قد எஃப். قد أفلح ஃபுல்லா ராகம் எடுத்து வந்து பாப்பா சனத்து. قد أفلح من زكاها ஓகே, மூணா வாங்களே. سند ம். سند اوكي استنى سندع الزبانية இந்த உஸ்ஸன்னு வருதே. இந்த சவுண்ட். இந்த சவுண்ட் ஃபெஸ்டிவல்ல வரல. அது நீங்க ரெக்கார்டு கேட்குற கவனிச்சுக்கணுமா? ஃபெஸ்டிவல் நீங்க ட்ரை பண்ணி اه ஓதுறீங்க. ஆனா இந்த உஸ்ஸ ஜ ஜ அன்னது اه சவுண்ட் வரல. நாலாவது. أمم. إنا أنزلناه في ليلة القدر திருப்பி வருங்க. إنا அ அ أنزلناه أ அன் அன் நோமலா. இன்ன அன்சல்ன அன்சல்ன. சவுண்ட் நார்மலா வந்தா சரி. إنا أنزلناه في ليلة القدر திருப்பி வருங்க. ஓ, இந்த லைலத்தில் நல்லம் தீயெல்லாம் சவுண்ட் எடுத்துக்கோங்க. إنا அன் أنزلناه அ அ அன்சல்னாஹு எப்படி? أ இல்ல, அதை சொல்லி காட்டுங்க. அன்சல்னாஹு எப்படி? இல்ல. أنزلناه இல்ல. அன்சல்னாஹு. அ أنزلناه அன் தொண்டையில் முன்னு கொண்டு வாங்க. அன் எப்படி? أ இல்ல. பில. ஆ இல்ல. ஆ இல்ல. அ أ எப்படி? சொல்லுங்க திருப்பி. நீங்க அதாவது ஆனாகி தானே ஆ
சொல்லி பாருங்க. சவுண்ட் எங்கேருந்து வருது? ஆ. எங்கன வருது சவுண்ட்? எந்த இடத்துல வருது? தொண்டையோட மேல இருந்து வருது ஆ உஸ்தாத். அந்த இடம்தான் உச்சரிக்கணும். அதை பண்ணிக்கணும். ஆ. ஆ ஓகே உஸ்தாத். அ அந்த இடம் மாறப்படாது. நீங்க என்ன செய்யணும், ஆன்னு சொன்னதோட பணிச்சு சரிவா கீழ் நோக்கி உச்சரிங்கன்னு சொன்னதோட என்ன செய்றீங்க? நீங்க இப்ப ஆண்டு சொன்ன இடத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போறீங்க. பின்னாடி போயிட்டு அந்த இடத்த ஆ. உச்சரிக்கிறீங்க. அது பிள்ளை. ஆ. ம். சும்மா சொல்லுங்க பாப்போம். ஆ. ஏ. ஆ, அ, ஆ, ரெண்டு ஒரு ரெண்டு முறை இடம். என்ன வித்தியாசம்? ஆண்டு செல்றது மேல் நோக்கி போகுது, ஏண்டு மேல் செல்றது நோக்கி. கீழ் நோக்கி வருது. இது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கணும். இடத்த மாத்தப்படாது. ஆ. ஏ. மாத்திட்டீங்க. மாத்திட்டீங்க. ஆன்னு சொல்லி பாருங்க. ஆ வித்தியாசம் விளங்குமே இடம். ரெண்டையும் சேம் டைம் உச்சரிச்சு பாருங்க. தொண்டையில இடம் எந்த இடம்? ஒன் த ஸ்பாட் பாயிண்ட் ஒரே இடத்துல இது வருதான்னு பாருங்க. ஏ. இல்ல, நீங்க முதல்ல ஆண் தான் வரணும். தான் வரணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் உங்களுக்கு பிடிக்கலாம். என்ன, நீங்க ஆண்டு செல்ற இடம் சரி. ஆண்டு உச்சரிக்கிற தொண்டையில இடம் மிச்சம் பெர்ஃபெக்ட் ஆகிடுது. ஓகே உஸ்தாத். சொல்லுங்க பாப்போம். அ ஆ. ஏ. மாறி இடம் மாறிக்குது. அந்த அது விளங்குது உங்களுக்கு? இடம் மாறிக்குது. இடம் உங்களோட உச்சரிக்கிற இடம் மாறு தொண்டையில. விளங்குது உஸ்தாத். எஸ். அது அதாவது ரெண்டுக்கும் ஒன்று கொண்டு பார்ப்போம். அ ஆ அ ஆ ஏ. நீங்க ஆலேருந்து தான் வரணும். சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அ ஏ. ஏ. இல்ல. ஏ. அ ஆ அ ஏ. இந்த வருது. இந்த இடம் வரணும். அன். அன். சரியா? அன் அன் அன். அன் அன் அன். எங்கேயும் ஆன் அன் அன் என்று சொல்லி கஷ்டப்படுத்தி பின்னுக்கு பித்திரப்படாது. போன பிரச்சனை போய்த்திடும். அன் ஆ. அன் அன். أنزلناه. குட். இன்ன அன்சல்னாஹு. அப்ப அ இ அந்த உச்சரிப்பு மாறக்கூடாது. أوكي أستاذ. ஒன்- إنا أنزلناه في ليلة القدر. இன்னொரு வேலை செய்யணும். என்னென்றால் இப்ப இன்னாவை நீட்டுறீங்க தானே? இன்னாவை آه. நீட்டிட்டு அந்த ஃபோர்ஸ் آه. பண்ணணும். அழுத்தம் கொடுக்கணும். எப்படி அழுத்தம் கொடுக்கணும்? தொண்டைக்குள்ள பேசிட்டு அழுத்தம் مم. கொடுக்கறல்ல. தொண்டையோட مم. முன் பக்கத்திலேருந்து என்ன அந்த அழுத்த அந்த 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 அழுத்தம் அந்த ஃபோர்ஸ் கொடுக்கப்படணும் அலிப்புக்கு. விளங்குதா? آه. அப்பதான் أوكي أستاذ. நீங்க என்ன செய்றீங்க என்றால் நூனை உச்சரிச்சுட்டு அதே ஃப்ளோல அலிஃபுக்குள்ள வந்து வாரீங்க. உங்களோட சவுண்ட் مم. உங்களை அறியாம தொண்டைக்குள்ள போயிட்டு ஆன்சல்னு மாறுது. آه. அது உடையணும். أوكي أستاذ. இன்னா அன்சல்னாஹு. அது மட்டும் போதுங்க. إنا أنزلناه. இல்ல, அலிஃப் வரல. இன்னால அலிஃப் வந்துச்சு. أن. இந்த آه. நூனை நீட்டினதுக்கு பின்னால அதுல நூனை நீட்டிட்டு ஃபோர்ஸ் பண்ணுங்க. இன்னொரு வகையில சொன்னா مم. நூனை நீட்டிட்டு தனி آه. இன்ன என்று ஓதி அன்சல்னாஹு என்று கொஞ்சம் நின்று ஃபோர்ஸ் பண்ணுங்க. آه. أوكي أستاذ. إنا أنزلناه. இப்ப நீங்க ரெக்கார்டு கேட்டு பார்க்கணும். இதுக்கு முன்னால آه. நீங்க ஓத போக்குள்ள அந்த சவுண்ட் வடிவம் آه. வெளிப்படுத்தப்பட்டதுக்கும் இப்ப நீங்க آه. லாஸ்ட் டைம் ஒதுக்கிறீங்களே இதுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்குது என்று சொல்லி பார்க்கணும். கடைசியா آه. ஓதுனா சரியா? أوكي أستاذ. ம். போதும். إنا أنزلناه في ليلة القدر. ம். ஓது பாப்போம். إذا زلزلت الأرض زلزالها. இதுலயும் அருது என்றதுல சவுண்ட் கொஞ்சம் தொண்டையிட உள் பக்கத்துக்கு போய்த்துட்டு.
آه إذا زلزلت الأرض ساوند வரணும். إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி திருப்பி நீங்க அந்த ஏவை ஃபோர்ஸ் பண்றதால வர பிரச்சனை எல்லாம் திருப்பி போதுங்க. إذا زلزلت الأرض அர்து زلزالها. அர்து அல்ல அர்து أرض அர்து أرض அர்து أرض எப்படி أ- இல்ல أرض أ- அர்து அர்து أرض ஆ إذا زلزلت الأرض إذا زلزلت الأرض. ம் அந்த அழகும் இன்னும் 100% பெர்ஃபெக்டா வரல. லைட்டா தொண்டையில آه உள்பகுதி போகுது. அர்து அர்து நார்மலா வரணுமா? أوكي أستاذ. إذا زلزلت الأرض வரல இல்ல அர்து ஐனு தான் போகுது. வரல. நான் சொன்னேனே தில் அர்து லாமையும் அலிஃபையும் வேறுபடுத்துங்க பிரிங்க. آه இதான் உதாரணம் கூட. இப்ப இதுல பாருங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னாவ சேர்த்து அலிஃபோட சேர்க்கிற நேரம் آه ஒட்டோமாக ஐன் உச்சரிக்கப்படுது. உங்களோட உச்சரிப்புல آه ஓட கேட்கணும். ஆனால் எப்ப நீங்க ரெண்டையும் பிரிச்சு உச்சரிக்கிறீங்களோ அந்த இடத்துல அலிஃப் ட சவுண்ட் آه இயல்பாக என்று வருது. أوك- آه ம் أوكي أستاذ. إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி ஒதுங்க இன்னும் கொஞ்சம் வரணும். தில் إذا அர்து இதா زلزلتில் அர்து إذا زلزلت الأرض زلزالها. என்ன திருந்த நிறைய திருந்தணுமா? அதாவது முன்னாடி வார آه எழுத்துலேருந்து பிரிபடாட்டி அவங்களோட அலிஃப் சவுண்ட் டோட்டலாக பிள்ளை. எப்போ நீங்கள் பிரித்து அந்த இடத்துல டைம் எடுத்து ஏண்டு ஃபோர்ஸ் பண்ணி உச்சரிக்கிறீங்களோ அந்த இடத்துல தெளிவான آه உச்சரிப்போட வருது. آه ரெண்டாவது வாங்க பாப்போம். أوكي أستاذ. وأما இல்ல من وأم وأما பிள்ளை وأم وأما இன்னும் முன்னுக்கு வரணும். சொல்லுங்க وأما அப்ப நீங்க ரெண்டு மாதிரி உச்சரிங்க. ஐனையும் உச்சரிக்கணும் அலிஃபும் உச்சரிச்சு காட்டணும். وأما உச்சரிச்சு காட்டுங்க அப்ப ரெண்டையும். وأما وأما திருப்பி ரிப்பீட். وأما وأما ஐனு கிட்ட நீங்க அலிஃபை கொண்டு போயிட்டீங்க. وأما அந்த கிட்ட கிட்ட ஆயிட்டு அந்த கேப் தூரமாகணும். آه أوكي أستاذ. ரிப்பீட். ஆ وأما ம் ரெண்டு மாதிரி ரெண்டு 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 மாதிரி உச்சரிங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும் வித்தியாசம். وأما முதலாவது அலிஃப். وأما ஆ குட். அதான் ரெண்டு. இப்ப திருப்பி ரிப்பீட். குட் நல்லா திருப்பி இன்னும் இருக்கா. وأما من خفت موازينه. இப்ப நீங்க ஐன் தான் உச்சரிக்கிறீங்க அலிஃப் வரல. آه லாஸ்ட் அலிஃப் உச்சரிங்க பாவம். أ أ இல்ல நீங்க அங்க أ நிமிச்ச நோமல أ அலிஃப் உச்சரிக்கணும் எந்த இடத்துல சொல்லுங்க சரியா? நா- நாக்கோட ஸ்டார்டிங் வெரி குட். கடைசி பகுதி. நாக்கு எந்த இடத்துல தொண்டையில ஸ்டார்ட் பின்னாடி. ஆகுது முன்பகுதி ஆ நல்ல முன்பகுதி வருது அந்த பகுதி தான். அந்த நேரம் ம் நாவிட தொண்டையில அ எந்த ஒரு பகுதி மசையப்படாது. நீங்க ஆ என்று சொல்ல நேரம் என்ன நடக்குது? நாக்கிட பின்பகுதி ஆ தூக்கப்படும். சொல்லி பாருங்க ஆ என்று
தூக்கணுமா உஸ்தாத் பின்பகுதி? நீங்க தூக்கி தான் தூக்க கூடாது. உச்சரிக்கிறீங்க. பிழை அது தூக்கப்படாது. ஆ நீங்க ஆ என்று சொல்ல போகல தூக்கப்படுது. தூக்கப்படுது இல்லையா எங்கேயும்? ஆ சொல்லி பாருங்க. வேம்ம. தூக்கப்படுதா? இல்ல உஸ்தாத். வேம்ம. இப்போ தூக்கப்படலையா? தூக்குது. தூக்கப்படலையா? இப்போ சொல்லும்போது தூக்குது உஸ்தாத். எஸ், தூக்குப்படுற அர்த்தம் என்ன சொன்னா நீங்க மேல தொண்டையில மேலுக்கு நல்லா தூக்கி கொண்டு உச்சரிக்கிறீங்கல்ல. நாக்கு அசையுது. தொண்டை பகுதியுடைய ஆ நாக்கு உங்களோட அசைவுறதுக்கு உட்படுது. அந்த அசைதல் தான் உங்களைய ஆயோட சவுண்டு கொண்டு ஆ போகும். ஆ நாவினுடைய முன்பகுதியோ பின்பகுதியோ தொண்டை பகுதி எந்த விதமான அசைவு எதுவும் இல்லாம அசைவா ஆ தூக்குதல்னு சொல்லல, அசைவும் படாது. ஆ நாக்குக்கு எந்த விதமான அசைவும் இல்லாம உச்சரிச்சா மட்டும்தான் ஏட சவுண்ட் வரும். இப்போ சொல்லி பாருங்க நோமலா என்று சொல்லி. ஆ இல்ல, நீ நைட் லைட்டா தொண்டையிட்டு போய் தூக்கிக்கிறீங்க. அதன் ஆ தூக்குப்பாடு தானே? ஆமா உஸ்தாத். எஸ், அதான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுமா? எனக்கு அடுத்த ஓகே பாடத்துக்கு உஸ்தாத். வர நேரம் இந்த ரெண்டு ஸ்லைட் நாளைய பாடத்துல இது ரெண்டையும் மோதணும். ஏட சவுண்ட் ரொம்ப கவனமா வந்திக்கணுமா? ஆ ஓகே உஸ்தாத். ரெக்கார்டு கேளுங்க நல்லா. எட்டிட்டு ப்ராக்டிஸ் ஆ பண்ணு. ஓகே உஸ்தாத்.